அதாவது நம்ம ஒரு 3 வாரங்களாக நினைக்கிறேன் மெய்வழி இளம் கூட்டணந்த தாத்தா அவர்களுடைய இந்த வரலாற்று பகுதி பார்த்துக்கிட்டே வரோம். அவர்களுடைய ஜீவிய கால வரலாறு. அதில் சென்ற வாரம் ஒரு சுவாரஸ்யமான பகுதி பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எந்த பகுதி சென்ற வாரம் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஜோதிடர் அவங்களோட நடந்த அந்த சம்பாஷணை. அனந்தரும் ஜோதிடரும் என்ற பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு விரிவான ஒரு பகுதி அல்லவா? அவங்க வரலாற்றில் நடந்துக்கிட்டு இருந்த பல நிகழ்ச்சிகள்ல அதுவும் ஒண்ணு. அதே பார்த்தோம். அதே போல இந்த வாரம் ஒரு பகுதி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது அடியேனும் மனவியல் பேராசிரியரும். மனவியல் பேராசிரியர்னா என்னங்க? இயற்பியல், வேதியியல் போல மனவியல் நம்ம படிக்கும்போது தெரிய வரும் நமக்கு. ஆசிரியர் பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் இடையில் பிஎட் பயிற்சி பெறுவதற்காக ஓராண்டு காலம் குமாரபாளையம் அரசினர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து கற்க நேர்ந்தது. ஒரு வருஷம். அதுகாலை மனவியல் பேராசிரியருடன் நடந்த உரையாடல் இது. இந்த சைக்காலஜின்னு சொல்றோம் இல்லைங்களா, மனவியல். அந்த மனவியல் பேராசிரியர் என்ன அனந்தர், இன்று எனது விரிவுரை எப்படி இருந்தது அவர் கேட்கிறார். அனந்தர் மிக நன்றாக இருந்ததுங்க ஐயா. பேராசிரியர், என்ன சும்மாவா? 200 புத்தகங்களின் சாரம். இப்போதெல்லாம் சைக்காலஜி புத்தகம் எழுதியிருக்கிறானே, இதெல்லாம் ஒரு புத்தகமா? அனந்தர் சொல்றாரு, ஐயா நீங்க ஒரு புத்தகம் எழுதலாமே. பேராசிரியர், நேரமில்லை அனந்தர். இப்படி தினமும் உரையாடி மனம் சலிப்படைந்தது. ஒரு நாள் அவர் தங்கியிருந்த பகுதியில் வீதி வழியே நடந்து சென்று கொண்டிருந்த போது மாடியிலிருந்து பேராசிரியர் அழைத்தார். மேலே சென்றேன். அனந்தர், நமஸ்காரம் ஐயா. பேராசிரியர், நமஸ்காரம், உட்காருங்க. தரையில் விரிக்கப்பட்டிருந்த தன் படுக்கையை காட்டினார். அனந்தர், பரவாயில்லை, தரையில் உட்கார்ந்தேன். பேராசிரியர், படுக்கையெல்லாம் மிக சுத்தமாக வைத்திருப்பேன், அது உட்காருங்கள். அனந்தர், பரவாயில்லைங்க. பேராசிரியர், அனந்தர், நான் காலையில் எழுந்தவுடன் வெங்கடாஜலபதி அலமேர் மங்கை படத்தை சுட்டிக்காட்டி இந்த பகவத் தம்பதிகளை தரிசனம் செய்துவிட்டுத்தான் மறுவேலை. அனந்தர், அப்படியா, நல்லதுங்க ஐயா. பேராசிரியர், ஏங்க மிஸ்டர் அனந்தர், நீங்கள் ஒரு சாமியாரிடம் போகிறீர்களே, அவரை என்னவோ என்று சொல்லுகிறார்களே. அனந்தர், என்னவென்று சொல்லுகிறார்கள்? பேராசிரியர், என்னவோ என்று சொல்லுகிறார்களே. அனந்தர், முஸ்லிம் என்று தானே? பேராசிரியர், ஆமாம் ஆமாம். அனந்தர், அவர்கள் திருமேனி தாங்கியது அந்த திருக்குளத்தில்தான். ஐயா, நீங்கள் வணங்குகிறீர்களே கிருஷ்ணர் பரமாத்மா, அவர்கள் கூட இடையர் சேரியில் பிறந்தவர் என்கிறார்களே. பேராசிரியர், ஓ ஓ, அப்படி சொல்லாதீர்கள் அனந்தர். நதி மூலம் ரிஷி மூலம் குறிப்பிட்டு பேசக்கூடாது. அனந்தர், அப்படிங்களா? அப்போ இது மட்டும் என்னவா? முழுமுதற் பொருளே திருவுரு தாங்கி எழுந்தருளி செய்துள்ளார்கள். அவர்களுக்கு ரிஷி மூலம் குறிப்பிட்டு பேசலாமா? பேராசிரியர், இல்லைங்க அனந்தர், அப்படி சொன்னார்கள், அதனால் தான் கேட்டேன். அது சரி, ஏங்க அனந்தர், அவர்கள் உங்களுக்கு அப்படி என்னதான் உபதேசம் செய்தார்கள்? அனந்தர், ஐயா, அன்று குருக்கேத்திரத்தில் பகவான் பார்த்தனுக்கு அருள் பாலித்தார்களே, அதே விஸ்வரூப தரிசனையை அணுவுக்கு அணுவாயும் அண்ட பிரம்மாண்டமாயும் விளங்கும் அந்த அற்புத காட்சியை ஒப்பும் ஓமையும் கூற எவராலும் இயலாத அகண்டாகார பேரொளி பிழம்பை அகில மனுக்குலம் கண்டு உய்யும்படியாய் காட்டி அருளி ஜென்ம சாபல்யம் அருள் பாலித்தார்கள். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்கிருஜாம்யகம். எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலெழுகின்றதோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன் என்றும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் என்று அருளியவாறு ஸ்ரீ கண்ணபிரான் அவர்கள் கல்கி அவதார புருஷோத்தமராக எழுந்தருளி காட்சி தந்து ஆண்டார்கள் அப்படின்னு அவரு அனந்தர் சொல்றாங்க. ஒரு நிமிஷங்க. பேராசிரியர், என்ன விஸ்வரூப தரிசனையா? அதை காண முடியுமா? நீங்கள் கண்டீர்களா?
அனந்தர் ஆம் கண்டேன் கண்ணீர் மல்க. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் எந்நாழி வண்ணன்பால் இன்று. இன்றே கடல் கண்டேன் ஏழ்பிறப்பும் யான் அறுத்தேன் பொன் தோய் வரை மார்பில் பூந்துழாய் அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டு என் மனம் கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னத்துழாயன் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. பேராசிரியர் வியப்பாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கிறதே. அனந்தர் நீங்கள் அப்படி நம்பாதிருப்பது ஆச்சரியமில்லை. ஏனெனில் அந்த விஜயகாண்டீவர் என்னும் வீர திருமகனே 37 ஆண்டுகள் பழகியும் அந்த பிரபுநாயகரை அறிந்து கொள்ளவில்லை. போர்க்களத்தில் யமபயம் வந்தபோது பிரானவர்கள் காட்டக் கண்டு உயர்ந்தார்கள் எனில் இந்த கலிகாலத்தில் இங்கு இப்படி ஒரு பிடி கல்லூரியில் மாணவனாக வந்துள்ள நான் கண்டதாக கூறினால் நம்ப முடியாதுதான். யதார்த்த வைராகிய ஜெயசீலர்கட்கே இது நம்ப தகுந்ததாக இருக்கும். பேராசிரியர் என்னமோங்க அனந்தர், முழு நம்பிக்கை வரவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அது சரி, நீங்கள் பஞ்சகச்சம் கட்டியுள்ளீர்கள், அது பிராமண ஆச்சாரம். தலையில் தலைப்பாகை கட்டியிருக்கிறீர்கள், இது இஸ்லாம் மதத்தை குறிக்கிறது. இடுப்பில் கச்சை மாதிரி கட்டியுள்ளது கிறிஸ்தவ பாதிரிமார்கள் மாதிரி தெரிகிறது. நீங்கள் வணங்கும் தெய்வம் தான் எது? அனந்தர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்று அன்று திருமூலர் அருளிச் செய்தவாறு அந்த செயலை இன்று நிரூபணை செய்து இவ்விரிபுவன மண்பரப்பு அனைத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே குலம், அனைவருக்கும் தெய்வம் ஒன்றே என்பதை நிதர்சனமாக நிரூபித்து காட்டி அருள் பாலித்திட அந்த முழுமுதற் பொருளாகிய பிரம்மஸ்வரூபமே ஒரு திருவுரு தாங்கி வந்தது. அந்த ஒரு பெரும் சிவபரம் பொருளே பிரம்மஸ்வரூபமே, விஸ்வரூபமே, ஏகநாயகமே, பரமண்டலத்தில் இருக்கின்ற பிதா என்கிறார்களே, அதுவே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமரே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய அந்த ஆதிசக்தியே, ஒன்றாய் பலவாய் உளதாய் இளதாய் இவை எல்லாம் ஆகி இளங்கும் அந்த உயர்ந்த பெரிய சிறந்த இனிய கனிந்த பேரின்பத் திருவுருவமே நான் வணங்கும் தெய்வம். பேராசிரியர் பூணூல் கூட போட்டிருப்பீர்கள் போலிருக்கின்றதே. அனந்தர் ஆமாம், யஜ்ஞோபவீதம் தரித்துள்ளேன். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத்ஸ ஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜ என்று மிகச் சிறப்போங்க போற்றி துதித்து அணிந்து கொள்கிறோமே, அந்த பூணும் நூலை தரித்திருக்கின்றேன். தன்னையும் தனக்கு ஆதாரமாய் நின்ற தலைவராகிய பிரம்மஸ்வரூபத்தை தரிசித்தவர்கள், ஆத்ம தரிசனம் பெற்றவர்கள், பிரம்மத்தின் முகத்தில் பிறந்து பிரம்மஞானம் பெற்ற பிராமணன், அந்தணன், த்விஜன், மறுபிறப்பாளன், புனல் ஜென்மம் பெற்றவன் அணிவது இப்பூணு நூல். அதனால் நானும் அணிந்துள்ளேன். இருதயத்தில் ஈசன் இருப்பிடம் என்பது சைவ சமய மரபு. ஹிருதய கமலவாசா ஹே கிருஷ்ணா என்று இருதயமாகிய தாமரையில் வீட்டிருக்கும் இறைவனை தோத்தரித்தல் வைணவ சமய முடிவு. இருதயத்தை பிரகாசமாக இருப்பது போன்று படம் போட்டு காட்டி அதில் இறைவன் நித்திய ஜீவன் பிரகாசிப்பதாக காட்டுவது கிறிஸ்தவ மத முடிவு. கல்பு ஹிருதயம் பிரகாசமாகாதவன் காபர் பாவி என்பர் இஸ்லாம் என்னும் சன்மார்க்கர். ஓம் மணி பத்மேகம் இருதய தாமரை மலராகிய மணியில் வீட்டிருக்கும் மெய்ப்பொருள் தெய்வம் என்பது பௌத்த மத முடிவு. அக்கா யாரோ அன்மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மியூட் பண்ணிக்கோங்க. ஓம் மணி பத்மேகம் இருதயத்தாமரை மலராகிய மணியில் வீட்டிருக்கும் மெய்ப்பொருள் தெய்வம் என்பது பௌத்த மத முடிவு. சோகமற்ற விருட்ச நிழலில் தாமரை மலரில் அருகதேவர் அமர்ந்திருப்பதாக சமணர் கூறுவர். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்ச நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் பாடுகின்றார்கள். எங்கே மதங்களின் வேறுபாடுகளை காட்டுங்கள் பார்ப்போம்.
பேராசிரியர், ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தான் இருக்கிறது அனந்தர் இந்த விளக்கம். ஆனால் இத்தனை மதங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் ஏன் உலகில் ஏற்பட்டன சொல்லுங்கள். அனந்தர், உயிருக்கு குருவாக வருவது அரணே என்று சிவஞான போத சூர்ணிக்கொத்தில் கூறியவாறு சர்வநாமங்களுக்கு உரியவரானவர்கள் ஜோதி சொரூபமாகிய அந்த காயத்ரி தேவியை கண்குளிர கண்டு தரிசித்து அந்த பராசக்தியின் அமிர்த கலசத்தில் ஞானப்பால் அருந்தியவர்கள் ஜோதி சொரூபமாக தன் ஜீவதேகத்தில் பூநூலை தரிசித்து தூளதேகத்தில் அதற்கு அடையாளமாக அவசியமாக அணிய வேண்டியது இந்த பூநூல் என்னும் புனித நூல். பிரம்மத்தை அறிந்தவர்கள் இதனை அணியாவிடில் குற்றம், பிரம்மத்தை அறியாதவர்கள் இதனை அணிந்தால் குற்றம். இதனையே ஸ்ரீ தத்துவராய சுவாமிகள் என்னும் பிரம்மஞானி தங்கள் பாடுதுறையில் கரத்தால் திரிக்கப்படாத நூல் எங்கள் நூல், மெய் புறத்தால் திரிக்கப்பட்ட நூல் எங்கள் பூணு நூல் என்று மிக அற்புதமாக விளக்கி சென்றுள்ளார்கள். பேராசிரியர், நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களை நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஆமாம், எல்லா மதங்களும் ஒன்று என்று கூறுகின்றீர்களே, அது எப்படி? ஒவ்வொரு மதத்திற்கும் வெவ்வேறு ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கின்றன. எப்படி அவை அனைத்தும் ஒன்றாகும்? அனந்தர், நல்லவரே, ஒரு சிறு விளக்கம் கூறி இதனை தெளிவாக்க விரும்புகிறேன். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபவம், அனுக்கிரகம் என்னும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் ஐந்தொழிலுக்கு அரசராகிய இறைவன் ஆணவம், காமியம், மாயை என்னும் மும்மலாதிகளின் ஆதிக்கத்தால் நான் எனது என்னும் செருக்கில் தன்னை மறந்து தன் தலைவராகிய இறைவனை மறந்து யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரிய நரனாக அழிந்து போக இருந்த மனுக்குலத்திற்கு மெய்யை உணர்த்துவான் வேண்டி அவ்வப்போது ஆங்காங்கு இறைவன் திருவுருத்தாங்கி எழுந்தருளி அருள் பாலிப்பது காலகாலமாக நடந்து வருவதொன்றாகும். ஒரு காலத்தில் ஓரிடத்தில் இறைவன் அவதாரம் செய்து ஒரு நெறியை உண்டாக்கிய பின் தன்னை அறியாத குருமார்கள் என்னும் பொய்ப் பாசாண்டியர்கள் அச்செந்நெறிக்குள் நுழைந்து தாங்கள் மெய்யை அறியாததால் சடங்குகளை உண்டாக்கி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றினார்கள். அந்த முழு முதல் அதனை புதுப்பிக்க வேண்டி மீண்டும் அவதாரம் செய்து அதே மெய்நெறியை வேறொரு நாமத்தில் ஸ்தாபிப்பார்கள். தண்ணீர், ஜலம், வாட்டர், நீரு, பாணி, வெள்ளம் என்பன ஒரு பொருளை குறிக்கும் பன்மொழி சொற்கள். பண்ணியிடும் மணி பலவே பொன் ஒன்றேயாம், பாண்டத்தின் பேர் பலவே மண் ஒன்றேயாம், வண்ணமிகும் பசு பலவே பால் ஒன்றேயாம், வகையெழிலின் உடல் பலவே ஜீவன் ஒன்றாம், நன்னும் மறு சமயங்கள் பேர் வேறல்லால் நாதன் நீ ஒருவனே. எம்பிரான் சதகம். ஜாதிகளும் அவ்வாறே, எல்லாம் உயர்ந்த ஜாதிகளே. அவரவர் பழக்க வழக்கங்களால், பொருளாதார சூழ்நிலை வேறுபாடுகளால் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று கற்பித்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வு கற்பித்துக் கொண்டார்கள். அதனால் ஆங்காங்கே ஒருவருக்கொருவர் ஜாதி, மத, இன, நிற, மொழி பேத வெறிகளால் அடித்து கொண்டும் கொலை களவுகள் செய்து கொண்டும் அலைகின்றனர். ஒரு விளக்கம் கூறி பார்ப்போம். அதாவது, ஐயர் இறைவனாகிய தலைவனை அறிந்தவர், ஐயங்கார் இறைவனாகிய தலைவனை கண்டு காத்திருப்பவர், அவருடைய கார்மானம் பெற்றவர், முதலியார் இறைவனாகிய முழு முதலை கை கொண்டவர், கைக்கோளர் இறையருள் வாளிப்பை பெற்றதால் 9 கோள்களின் அமல் தம்மிடம் செல்லாமல் ஆக்கி கொண்ட வல்லமை உடையவர்கள், செட்டியார் இறை திருவருளால் புண்ணியங்களை சேகரித்து பாவங்களை செலவிட்டு பரலோக பிராப்தி என்னும் லாபத்தை சேகரம் செய்யும் செட்டு தெரிந்தவர்கள். முருகப்பெருமானுக்கு செட்டி என்ற ஒரு நாமம் உண்டு. ஒரு குறிப்பு நம்ம ராஜானந்தர் தாத்தா அவங்க சரிதத்தில் வரும். வாணியர், வான் இயர் தெய்வீகத்தின் இயல்பை அறிந்தவர், வாணிகர் இறைவனாகிய தலைவரின் திருக்கரத்திற்குள் சிக்கியவர்கள், உடையார் இறைவனை தன்னகத்தே உடையவர், தேவாங்கர் தேவனின் அங்கமாக ஆகியவர்கள், இரட்டியார் தேவனின் அங்கமாக ஆகியவர்கள், சைனிகர் தேவனின் திருப்படையினர் என்னும் பேறு பெற்றோர், படையாட்சி இறைவனின் திருவருள் என்னும் படையினால் ஆட்சி பெற்றவர்கள், நாடர் என்றால் இறைவனின் நாட்டுக்கு உரியவர்கள், குடியானவர் இறைவனின் திருக்குடி ஆனவர்கள், கவுண்டர் இறைவனின் திருவருளை அருளமதினை உண்டவர்கள், வேளாளர் இறைவனாகிய வேளால் ஆள்பட்டவர்கள், வேட்டுவர் இறைவனின் திருவருளை விழைந்து வேட்டு உவந்து அதற்குள் ஆனவர்கள், குறும்பர் அதாவது குடும்பர் அல்ல குறும்பர், குரு உம்பர் இறைவனை தங்கள் குருவாக கொண்டு உய்ந்தவர் தேவர்கள், ஒட்டர் இறைவனோடு இரண்டர கலந்து ஒட்டி கொண்ட வீரத்தை உடையவர்கள், சக்கிலியர் இறை திருவருளில் சந்தேகமே இன்றி யதார்த்த வைராகியம் பெற்ற நல்லவர்கள். அவங்கள்தான் சக்கு இலி. சக்கு என்றால் அந்த அழுக்கு, அது இல்லாதவர்கள். சக்கு இலி என்றால் சக்கு இல்லாதவர்கள். தெய்வம் ஒரு முறை அறிவிச்சுறாங்க, சக்கிலி என்றால் நான் தாண்டா சக்கிலி அப்படிங்கிறாங்க. சக்கு இலி, அந்த சக்குங்கிற அழுக்கு துளி கூட இல்லாதவங்க அவங்களாம்.
அதை சேர்ந்தவர்கள் செக்கிலியர். ஆசாரியர் இறை திருவருளால் ஜீவதேகத்தைக் கண்டு பரலோகத்திற்கு போக்குவரத்தாகிய சாரியாடும் செயலை உடையவர்கள். சங்கமர் இறைவன் திருவடியில் தங்கள் இதயத்தை சங்கமித்து பேரின்ப நிலையில் இருப்பவர். பண்டாரம் இறைவனின் திருவருள் என்ற கருவூலத்திற்கு உரியவர்கள். ஆண்டி இறைவனாகிய ஆண்டியால் ஆளப்பட்டவர்கள். பறையர், அதாவது சின்னரை போடணும், பெரியரை கிடையாது, பறையர் ஆதி பராபரையாகிய இறைவனுக்கு உற்ற குழந்தைகள். பள்ளர் தெய்வ திருவருள் நிரம்ப தேங்கிய பள்ளமாகிய இனிய இதயத்தினை உடையவர்கள். வண்ணர், வண்ணார் அல்ல வண்ணர், பேரின்ப நாயகராகிய தெய்வ திருவருளின் வண்ணம் நிரம்பியவர். நாயகர், நாய்க்கர் கிடையாது, நாயகர் இறைவனாகிய நாயகரின் பேரருளுக்கு உரியவர்கள். நாவிதர் இறைவனின் அருள் பொழியும் திருநாவின் இதம் தெரிந்தவர்கள். பண்டிதர் உயிர் உய்யும் ஜீவ பண்டிதம் அருளும் தெய்வத்தின் திருவருளுக்கு ஆட்பட்டவர்கள். குறவர் இறைவனாகிய பெரியோனை அடைந்தவர்கள். அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா 2 ரெட்டரா கிடையாது, குறவர் அல்ல, குருவர் பெரியோர், அதை குறிக்கிறதா குறவர். தேவர் தேவனை தன்னகத்தை அறிந்து அம்மரபினோர் ஆகியவர்கள். அம்பலக்காரர் இறைவனின் திருச்சன்னிதானம் என்னும் திரு அம்பலத்திற்கு உரியவர். மறவார், மறவர், இந்த மறவாருங்கிறது தான் மறவர் ஆயிடுச்சு. மறவார் இறைவனின் திருவருளை மறவாது திருத்தொண்டினை ஆற்றும் நல்லார். மறவர் என்றாலும் சரியே, அத்தகு வீரத்தினை உடையவர். அகமுடையார் இறைவனை தங்கள் இதயத்தில் நீங்காது குடி வைத்திருக்கும் உத்தமர்கள். சேர்வை இறைவனின் திருச்சமூகத்தில் சேர்ந்து தங்கள் இதயத்தை அவர்கள் திருவடியில் வைத்தவர்கள். ஆறு சுத்தியார் தெய்வ திருவருளால் மறுபிறப்பு பெற்று தெய்வ நாட்டின் திருமதில்களாகிய அறுபடை வீடுகள் கண்டு 6 தெரு ஆடி வரும் பேறு பெற்றவர்கள். ஒப்பிலியர், அதாவது ஒப்பிலியர் அல்ல ஒப்பிலியர், ஒப்பும் ஓமையும் கூறவியலா இறைவனின் திருவருளுக்கு உடையவர்கள். கருணீகர் இறைவனின் திருப்பெருங்கருணைக்கு ஆட்பட்ட நல்லோர். கார்காத்தார் கார்க்கும் திருவருள் அக்னியை திருக்கரத்தில் ஏந்திய இறைவனை காத்து கிடப்பவர்கள். வேளார் இறைவனாகிய வேளின் திருவடிகளில் ஆர்வம் கொண்டு வாழ்பவர்கள். பிள்ளை தெய்வத்தின் பிள்ளையாக ஆனவர்கள். பூசாரி இறைவனின் திருவடி மலர்களை சார்ந்து நிற்பவர். இப்படியே அனைத்து இனங்களும் ஜாதிகளும் பிரிவுகளும் மெய்யறிந்த சான்றோர்களாலேயே உற்பவிக்கப்பட்டவை. எதிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை, கற்பித்துக் கொண்டவர்கள் நாமே. சாதியாவதேதடா சலந்திரண்ட நீரெலாம் பூத வாசல் ஒன்றலோ பூதமைந்தும் ஒன்றலோ, அதாவது பூத வாசல் ஒன்றலோ பூதம் 5 ஒன்றலோ, காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ, ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே என்று சித்தர் சிவவாக்கிய பெருமானும், சாதி 2 வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி மெய்வாழ்வில் அழியாத வாழ்வில் தெய்வீக செந்நெறியில் தலையிட்டார் பெரிய குலத்தோர், அவ்வாறு இறைநெறி சாராது யமன் கைப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்குரியோர் இடிகுலத்தோர் என்று அவ்வை பிராட்டியாரும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று திருமூலர் பெருமானும், என் குலம் பெரிது உன் குலம் சிறிதென்றே இடுப்பு கட்டுகின்ற ஏழை மக்களே, என் குலம் பெரிதெனிலோ எக்குலத்தோனும் கடவுள் என்ன 2 கடவுளோ என்று எம்பெருமானார் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களும் அருள்பாலித்துள்ளார்களே. ஐயா பெரியவர்களே, நன்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். எல்லா மதத்தவர்களும் தாங்கள் வணங்கும் தெய்வத்தை முழு முதல் என்றும் ஆதியும் அந்தம் இல்லாத அருள் வடிவம் என்றும் சர்வ வல்லமையும் உள்ளவர் என்றும் அனைத்தையும் உற்பத்தி செய்து காப்பவர் என்றும் அணுவுக்கு அணுவாயும் அண்ட பிரம்மாண்டமாயும் இருப்பவர் என்றும் அனைத்தையும் தம்முள் அடக்கியவர் அனைத்தினுக்குள்ளும் விளங்குபவர் என்றும் இரவாத பேரின்பத்தை தருபவர் என்றும் கூறுகின்றனர். அனைவரும் கூறும் இறைவனின் தன்மைகள் ஒரே மாதிரி உள்ளன. அப்படியெனில் தெய்வம் ஒன்றாகத்தானே இருக்க முடியும். பெயரை வேறு வேறாக கூறுவதால் இறைவன் வேறு வேறு ஆகி விடுவார்களா? உங்கள் தெய்வத்தை விட எங்கள் தெய்வம் உயர்ந்தது என்று சொல்லுகின்றார்களே. எல்லோரும் விரும்புவது துக்க நிவர்த்தி, அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை, சுகப்பிராப்தி, இன்பத்தில் நிலை பெறுவது. அவரவர் வணங்கும் தெய்வம் அவரவர்களுக்கு இத்தகு நிலையை அருள்வதாக அனைவரும் கூறுகின்றனர். அப்படி இருக்க தெய்வம் தனித்தனியாக எப்படி இருக்க முடியும்? ஏற்கனவே சொன்னபடி எல்லோரும் தங்கள் தெய்வம் இருதயத்தில் எழுந்தருளி உள்ளதாக கூறும்போது தெய்வம் வேறு வேறாகவா இருக்க முடியும்? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற்பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் 5 காளா மணி விளக்கே
இந்த காயத்தை உடலை உற்பத்தி செய்த ஜெகன்மாதாவும் இந்த காயத்தினுள்ளே எழுந்தருளியிருந்து இவனை காக்கின்ற காயத்ரியும் ஆகிய அந்த அகிலாண்டேஸ்வரியை தரிசித்து அருள் பெறாதவரை இவன் கடமை முடியாது. இவன் பிறவி பயன் பெற்றவான் இல்லை. பேராசிரியர் சொல்றார், காயத்ரி தேவியை தரிசிக்க முடியுமா? நாங்கள் காயத்ரி ஜபம் செய்வோம், அதை எப்படி தரிசிக்க முடியும்? அனந்தர், நல்லவரே, இந்த உடல் ஒரு இயந்திரம். காயத்ரி தேவி யந்திரி, உடலை இயக்குபவள். அந்த மகாசக்தி, மகாவல்லபி, ஓங்கார ரூபிணி, உலக அன்னை, ஜெகத் ரட்சகி, மகாகாளி, பராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அண்ட புவனங்கள் அனைத்தையும் தன் திருவயிற்றில் அடக்கி வைத்திருக்கும் ஆதி பராபரை. அவர்களை தரிசிக்காதவர்கள் எல்லாம் பாவிகளே. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. இது என்ன வாயிற் சொல்லும் மந்திர வார்த்தைகளா? இவை என் அன்னையின் திருமேனி அழகு அல்லவோ? வெறும் வாய்ஜாலம் அங்கசேஷ்டைகளாலா பிரம்மஞானம் லபிக்கும்? காயத்ரி தேவியை தரிசித்தவன் மனு ஈசன், காணாதவன் மனு நீசன். லட்டு மஞ்சள் நிறம், முத்துக்களை அடுக்கி வைத்தது போல் இருக்கும், உருண்டை வடிவம், தித்திப்பாயிருக்கும். ஆஹா, ருசியோ ருசி என்று வாயில் சொன்னால் இனிக்குமா? நிஜமாக லட்டு சாப்பிட்டால்தான் இனிக்கும். மந்திர திருஷ்டா, மந்திரமானது காணப்படுவது என்று உபனிஷத்தில் குறிப்பிடப்படுகிறது. எனவே மந்திர ரூபிணியாகிய காயத்ரி தேவியை தரிசிக்கவே வேண்டும். அதுவே பிறவி பயன். அறியாமை இருளை நீக்கி அறிவு பிரகாசத்தை தருபவர்களே குரு. கு என்றால் இருள், ரு என்றால் பிரகாசம். இருளை நீக்கி பிரகாசத்தை தருபவர்களே குரு என்று குருகீதையில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த காயத்ரி தேவியே உலக ரட்சிப்பிற்காக உருமூர்த்தமாக எழுந்து அருள் பாலிப்பார்கள். பேராசிரியர், என்ன குருகீதையா? அப்படி ஒரு கீதை உண்டா? அனந்தர், பெருந்தகையே, நீங்கள் பார்த்தது படித்தது பகவத்கீதை ஒன்றே. ஆனால் குருகீதை, ரிபுகீதை, உத்தவகீதை, கணேசகீதை, ஒருமொழி கீதை என்று பல கீதைகள் உள்ளன. அந்த காயத்ரி தேவியை தரிசிக்கும் போது எப்படி அர்ஜுனருக்கு ஒரே ஒரு சொல்லில் இந்த விஸ்வரூப தரிசனை காணப்பெற்றதோ, அதுபோல் 1,000,000 நூல்களும் ஒரே சொல்லில் விளங்கும். வேதமாமறைகள் அனைத்தும் விளங்கும். 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம். சூழ் வண்டி 1000 கொண்ட நூற்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிது உபவாசனை சகாயத்தால் பெற முடியும். மீண்டும் படிக்கிறேன் பாருங்க. இது நம்ம பெரியப்பா அவர்கள் அருளி செய்த அந்த பகுதியில் சொல்றாங்க. 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம். சூழ் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிது உபாசனை சகாயத்தால் பெற முடியும். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக, அதாவது ஒரு சர்க்குருபிரான் அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்துக் கொள்ளலாம். இது சத்தியம். 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம். சூழ் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிது உபாசனை சகாயத்தால் பெற முடியும். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக, அதாவது ஒரு சர்க்குருபிரான் அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்துக் கொள்ளலாம். இது சத்தியம். இது வள்ளலோர் வள்ளற்பிரானவர்களின் திருவருட்பா 6ஆம் திருமுறை வசன பாகத்தில் உள்ளது. இதனை எளியேன் அனுபவித்துள்ளேன். பேராசிரியர், அனந்தர், நீங்கள் சொல்ல சொல்ல கேட்க வியப்பாகத்தான் உள்ளது. உங்கள் குரு எப்படி இருப்பார்கள்? உங்களைப் போலவே இப்படியெல்லாம் தலைப்பாகை கட்டியிருப்பார்களா? அனந்தர், ஆமாங்க ஐயா, அவர்கள் காஷாய நேரத்தில் பஞ்சகச்சம் கட்டியிருப்பார்கள். திருச்சிரசில் ஜரிகை பட்டினால் அழகிய உருமால் தரித்திருப்பார்கள். திருமாலே உருவெடுத்து வந்து இருப்பதால் அது உருமால் என்று அழைக்கப்படுகிறது. பொன்னாலே பூநூலும் தங்கத் திருமேனியில் தரித்திருப்பார்கள். எங்கள் தூள கண்களால் நாங்கள் ஜென்ம சாபல்யம் பெற இப்படி அற்புதமாக பட்டு பீதாம்பரதாரியாக காட்சி தருவார்கள். பேராசிரியர், அப்படியா? அவர்கள் இஸ்லாம் குலத்தில் பிறந்தவர்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்கள் பஞ்சகச்சம் பூணூல் பட்டு பீதாம்பரம் தரித்திருப்பதை இஸ்லாம் குலத்தினர் எதிர்ப்பார்களே. அனந்தர், எதிர்ப்பா? ஒன்றா இரண்டா? எம்பெருமான் இந்த ஜகத்தை ரட்சிக்க எழுந்தருளிய இது காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இளைஞர்கள் எத்தனையோ. அன்று கம்சனும் காளிங்கனும் துரியோதனனும் செய்த சதிகள் எத்தனையோ. அன்று காளிங்க நர்த்தனம், இன்று காளிங்க, அதாவது துஷ்டர்கள் நர்த்தனம். அன்று கம்சன், இன்று துவம்சர்கள் பலர். முன்பு பாரவான்கள் வந்தபோது எந்தெந்த இடத்தில் இந்த ஞானரதம் குடையடித்தது என்பதை வெகு சூதானமாக கவனித்து நடந்து எங்களை எம்பெருமான் ரட்சித்தார்கள்.
அன்று மகாபாரதம் குருட்சேத்திரத்தில் நடந்தது. அதர்மம் உற்பவமாகி கொண்டுள்ளது. நல்லவரே, நீங்கள் கேட்டீர்களே, இஸ்லாம் கொடுத்தவர்கள் எதிர்ப்பார்களே என்று. ஆம், எதிர்த்தார்கள். தவமாளிகைக்கு தீ வைத்தார்கள். கொலை புரிய எத்தனித்தார்கள். துஷ்ட பிரச்சாரம் செய்தார்கள். கூட்டம் கூடி வந்த எங்கள் பெருமானிடம் கேட்டார்கள், நீங்கள் இஸ்லாம் குலத்தில் பிறந்தவர்களாயிற்றே, இந்துக்களைப் போல பஞ்சகச்சமும் பூணூலும் அணியலாமா என்று. அதற்கு எம்பெருமான் அந்த எதிர்ப்பு குற்றத்தினரை நோக்கி, அல்லாஹுதாலாவை வணங்கும் நல்லவர்களே, நான் பார்த்த அல்லாஹுதாலா பஞ்சகச்சமும் பூணூலும் மட்டுமல்ல, பட்டு பீதாங்கரங்களும் கவச குண்டலங்களும் கூட தரித்திருந்தார்கள். இனி நானும் அவ்வாறு கவச குண்டலங்களை தரித்துக் கொள்ளப் போகிறேன் என்று விடை பகர்ந்தார்களாம். இதை கேட்டவுடன் பேராசிரியர் திடுக்கிட்டு ரோமம் சிலிர்த்து எழுந்து நின்றார். பேராசிரியர், அனந்தர், உங்கள் குரு அப்படி சொன்னார்களா? அப்படி அவர்கள் கண்ட அல்லாஹ் கவச குண்டலங்களும் பட்டு பீதாம்பரங்களும் தரித்திருந்ததாக கூறினார்கள் என்றால் அது முழு உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ நிஜ ஞானம்தான். நீங்கள் விஸ்வரூப தரிசனையை பெற்றிருப்பீர்கள் என்பதை, காயத்ரி தரிசனம் பெற்றிருப்பீர்கள் என்பதை இப்போது நம்புகிறேன். கண்ணீர் மல்க கைகளை ஏந்தி கொண்டு, அனந்தர், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நான் உங்கள் மாணாக்கனாக ஆகிவிடுகிறேன். நீங்கள் என்னென்ன கட்டுப்பாடு விரதம் வைத்தாலும் அதன்படி நடக்கிறேன். நீங்கள் கண்டு வந்த விஸ்வரூப தரிசனை எனக்கும் காட்டிவிடுங்கள். அந்த காயத்ரி தரிசனத்தை எனக்கு காட்டுங்கள். அனந்தர், ஐயா, பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, தயவு செய்து உட்காருங்கள். உங்கள் இனிய இதயம் இந்த அளவுக்கு நெகிழ்ந்திருப்பதை காணும்போது நான் உள்ளம் பூரிக்கின்றேன். ஆனால் நீங்கள் கேட்டபடி விஸ்வரூப தரிசனம் செய்து வைக்கவோ, காயத்ரி தேவியை தரிசனம் செய்து வைக்கவோ என்னால் இயலாது. பேராசிரியர், ஏன் முடியாது? நீங்கள் கண்டதை எனக்கு காட்டுவதில் தவறேதும் இல்லையே. அனந்தர், ஐயா, எளியேன் அந்த ஞானத்தாயின் குழந்தை. என் உயிரில் ஆனந்த தாண்டவமிடும் அந்த பராசக்தியின் அமிர்த கலசத்தில் ஞானப்பால் அருந்தியதும் உண்மைதான். அந்த ஞானாமிர்த பாலின் இன்சுவையை, அந்த பேரின்ப சுக பேர அனுபவத்தை உள்ளமுருக உடல் சிலிர்க்க பெருக்கமாக புகழ்ந்து பேச இயலுமே தவிர என்னால் அதை செய்ய இயலாது. ஒரு குழந்தை தன் தாயின் அமுத கலசத்தில் பாலருந்திய இன்பத்தினை, இனிமையை மற்றொரு குழந்தைக்கு எடுத்து உரைக்க இயலுமே தவிர இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு பால் கொடுக்க இயலாது. தாய்தான் தர இயலும், எளியேன் குழந்தை. எனவே என்னால் அது இயலாத ஐயா. பேராசிரியர், ஏன்? அந்த காலத்தில் ராமானுஜர் தன் குருநாதரிடம் பெற்ற உபதேசத்தை கோபுரத்தின் மேல் ஏறி எல்லோருக்கும் சொன்னதாக சரித்திரம் இருக்கிறது. நீங்களேன் சொல்லக்கூடாது? அந்த பெருந்தகையே, உபதேசம் என்பது வாயில் சொல்வதல்ல, அது ஒரு எல்லை. பரபிரம்மே ஒரு திருவுரு தாங்கி வந்து தன்னை நாடி வந்து இணக்கமாக யதார்த்தமாக உள்ள ஒரு ஜீவனை தம் திருமணிச்சூழில் தாங்கி பிறப்பித்து அந்த எல்லைக்கு அழைத்து செல்வது. அதனாலே அதற்கு மறுபிறப்பு, புனர்ஜென்மம் என்று பெயர். அப்படி மறுபிறப்பு பெற்றவனை துவிஜன், இரண்டாம் பிறப்பு பெற்றவன் என்பர். அது ஒரு ஜீவரட்சக செயல். தூளம், சூக்குமம், காரணம், மகா காரணம் என்று என நமக்கு 4 தேகங்கள் உள்ளன என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். தூள தேகமே நாம் என மாயையினால் கருதி தடுமாறி கொண்டிருக்கும் மனுவை தன் உயிரை தான் காண வைத்து ஆத்ம தரிசனம் செய்ய வைத்து தன் தலைவனாகிய இறைவனை அறிய வைத்து கைலாயம், வைகுண்டம், பரமண்டலம், மெகராஜ் என்றெல்லாம் கூறப்படும் அந்த திருத்தலத்திற்கு அழைத்து சென்று காட்டும் அருஞ்செயல்தான் உபதேசம். ஏற்கனவே குறிப்பிட்டேன், மந்திர திருஷ்டா என்று. மந்திரம் காணப்படும் பொருள், அது எழுத்தல்ல. ஏகாட்சரம், பஞ்சாட்சரம், ஷடாட்சரம், அஷ்டாட்சரம், மூலமந்திரம், களிமா என்று கூறப்படுவன அனைத்தும் ஒரு பொருட் பன்மொழிகளே. இவை இறைவனின் ரூபத்தை குறிப்பிடும் நாமங்களே. இவை எழுத்தல்ல. மந்திரங்கள் கற்று நீர் மயங்குகின்ற மாந்தரே, மந்திரங்கள் கற்று நீர் மரித்த போது சொல்வீரோ, மந்திரங்களும் உம்முளே மதித்த நீரும் உம்முளே என்று சித்தர் சிவவாக்கிய பெருமானும், வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ என்று எம்பெருமான் பிரம்மோதயசாலை ஆண்டவர்களும் அருளியுள்ளார்கள். எனவேதான் உபதேசம் என்பதை நான் செய்ய இயலாதவன். பேராசிரியர், அது சரி, நான் உங்கள் மெய்விற்சாலைக்கு வருகின்றேன். உங்கள் குரு எனக்கு உபதேசம் செய்து வைப்பார்களா? அனந்தர், ஐயா, எம்பெருமான் திருவருள் கணிந்து ஞானச் செங்கோல் ஓச்சிவிட்டு தற்போது யுக இறுதி நீதி தீர்ப்புக்காக தங்கள் தேகத்தை மறைத்து விராட்தவத்தில் அமர்ந்துள்ளார்கள். எனவே நீங்கள் சாலைக்கு வந்தால் அவர்கள் விராட்தவத்தில் அமர்ந்துள்ள ஆலயத்தை தான் தரிசிக்கலாம். பேராசிரியர், நீங்கள் உங்களை குழந்தை பருவத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு முன் உங்கள் சபையில் இருக்கின்ற மூத்த அடியார்கள் யாராவது அந்த உபதேசம் தரும் பக்குவம் உடையவர்களாக இருக்க மாட்டார்களா? அவர்களிடம் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அனந்தர், பெரிய உபதேசம் என்பது குரு மகாபிரபு அவர்கள் தன் மாணாக்கனை தன் உயிரை தரிசிக்க வைக்கும் செயல். அது செயலே அன்றி சொல்லல்ல. அதற்கு தபோபலமும் இறைவனுடைய முத்திரை சன்னதங்களும் பெற்று அதற்கென்று வந்தவர்களால் தான் இயலும். அப்படிக்கின்றி நான் உபதேசம் செய்கிறேன் என்று யாராகிலும் செய்வார்களே ஆனால் அது குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுந்த கதையாகிவிடும். பேராசிரியர், அப்படியானால் நீங்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை நான் பெற என்ன செய்ய வேண்டும்?
அனந்தர், நீங்கள் அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று கூற நான் அதிகாரி அல்ல. நீங்கள் விரும்பினால் மெய்வெளிச்சாலைக்கு வந்து எம்பெருமானின் சன்னிதானத்தை தரிசனம் செய்யலாம். அவர்கள் அருளி செய்து வைத்திருக்கும் ஞான பேழைகளாகிய கிரந்தங்களை பெற்று கற்று தெளிவு பெறலாம். அத்துடன் அவர்கள் வகுத்த பத்திய திடங்களாகிய பொய், கொலை, களவு, காமம் போன்ற பஞ்சமா பாதகங்களுடன் புகை, சினிமா என்ற இரண்டும் சேர்த்து சப்தமா பாதகங்களாக இருக்கும் இவற்றினின்று விடுபட்டு பரிசுத்த ஒழுக்கத்துடன் நடந்து அவர்கள் விர்வார்த்தவத்தில் இருந்து எழுந்து யுக இறுதி நீதி தீர்ப்பு நடத்தும் காலத்தில் உங்கள் ஜீவனும் ரட்சிக்கப் பெறும் பேறு பெறலாம். ஆயினும் அதெல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது ஐயா. பேராசிரியர் அனந்தர், நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டீர்கள். சரி, உங்கள் குருநாதர் அருளிய நூல்களை எனக்கு கொடுங்கள், படித்து பார்க்கிறேன். இன்னொன்று, இப்போது ஏதோ சப்தமா பாதகம் என்று சொன்னீர்களே, பஞ்சமா பாதகம் சரி, ஆறாவது புகை என்றீர்கள், அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏழாவது சினிமா என்கிறீர்களே, இந்த விஞ்ஞான உலகத்தில் சினிமா பார்க்காமல் இருக்க முடியுமா? அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இருக்கின்றன தெரியுமா? உங்களுக்கு கூட நான் பாட போதனைகள் கருவிகள் பற்றி லெக்சர் செய்யும் போது ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் என்று கேள்வி காட்சி கல்வி பற்றி விளக்கினேனே. பாடங்கள் இது போன்று படக்காட்சிகளின் மூலம் நன்கு பதியும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீங்கள் சொல்வீர்கள் சினிமாவில் ஆபாச காட்சிகள் வருகின்றன என்று. அவற்றை ஒதுக்கிவிட்டு நல்லவற்றை எடுத்துக்கொள்வது எத்தனை பக்தி படங்கள்! ஆகா, சில படங்களை பார்த்து நான் அப்படியே பரவசப்பட்டிருக்கிறேன். அனந்தர், ஐயா, நீங்கள் சொன்னீர்களே பரவசம் என்ற ஒரு சொல். பரம் வசம், இறைவனின் வசப்படுவதற்கு இது உதவாது. தீயதை ஒதுக்கிவிட்டு நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேனையும் வேப்பெண்ணையும் கலந்து வைத்துவிட்டால் தேனை மட்டும் தனியே பிரித்து எடுத்துக்கொள்வது சுலபமா? அதுபோல படம் பிடிப்பவர்கள் கவர்ச்சிக்காக ஆபாசங்களை புகுத்தி வைக்கின்றனர். அது சைத்தானின் ஆயுதம். இது நன்கு மனதில் பதியும் என்று சொன்னீர்கள். சிந்திப்ப அரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப் பொடிவன முத்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே என்று திருநாவுக்கரசர் பெருமான் கூறியவாறு இறைவனின் திருவடித்தாள்களின் அற்புத காட்சி பதிந்திருக்க வேண்டிய இதயப்பேழையில் குப்பையையும் கூலங்களையும் போட்டு நிரப்பி வைத்துவிட்டால் நாளை இறுதி நேரத்தில் இந்த பிசாசு காட்சிதான் முன் வந்து நிற்கும். தேகந்தனிற் பொரியும் சீராம் புலன் கரணம் ஆகந்துறக்கும் அப்போது அந்நேரம் போகமது எவ்விடத்திற் சென்றதோ வேர்க்குங் கட அடிவம் அவ்விடத்தை நன்றாய் அறி என்று சிவானந்த போதத்தில் கூறியவாறு தேகந்தனிற் பொரியும் சீராம் புலன் கரணம் ஆகம் துறக்கும் அப்போது, ஆகம் என்றால் இந்த உடம்பு இல்ல, ஆகம் துறக்கிற நேரத்துல, ஆகம் துறக்கும் அப்போது அந்நேரம் போகம் அது எவ்விடத்திற் சென்றதோ ஏற்கும் கட வடிவம் அவ்விடத்தை நன்றாய் அறி என்று சிவானந்த போதத்தில் கூறியவாறு அவரவர் நெஞ்சில் எது பதிந்திருக்கிறதோ அதன் வழிதான் வகுக்கப்படும். அதற்காகத்தான் திருவாசகத்தில் மணிவாசக பிரபு அவர்கள் சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாதம் போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். சிந்தை எதை சார்ந்து நிற்கிறதோ அதாகவே மனிதன் ஆகிவிடுவான். சினிமா என்பது மனித மனத்தின் நன்மையை விட தீமையை அதிகம் விதைக்கின்றது என்பது தாங்கள் அறியாததல்ல. எனவே எம்பெருமானார் பிரம்மோதய ஆண்டவர்கள் அதனை பாதகங்களும் தலையானதாக குறிப்பிட்டார்கள். பேராசிரியர் அனந்தர், இந்த விஞ்ஞான உலகில் இந்த ஒரு பாயிண்டை மட்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனந்தர், விஞ்ஞான உலகம் ஒரு புறம் இருக்கட்டும் பெரியவர்களே, இது ஞான உலகுக்கு மெய்ஞான உலகுக்கு சொல்லப்பட்டது. எங்களை சேர்ப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கைகள்: கடவுள் ஒருவர் உண்டு, கடவுளின் சிபாரிசுக்குரிய தீர்க்கதரிசியர் உண்டு, கடவுள் அடியார்களாகிய தேவர்கள் உண்டு, வேதங்கள் உண்டு, மரணம் உண்டு, மரணத்தின் பின் அவரவர் செயலுக்குரிய சொர்க்க நரகம் அடைகின்ற தீர்ப்பு நாள் உண்டு என்பதே. எனவே இது நம்பிக்கையுடையவர்களுக்கே. பேராசிரியர் அனந்தர், நீங்கள் சொல்வது எல்லா மதத்திற்கும் பொதுதான் அனந்தர், ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் போவதில்லையா அனந்தர்? அனந்தர், பெரியர், கோவில்தான் என் குடியிருப்பு. சின்ன குழந்தைகள் தெருவில் மண்ணை கூட்டி மண் வீடு கட்டுவார்கள். அவர்கள் செய்யும் அந்த செயலை பார்த்து பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அவர்கள் பருவமடைந்த பின் அவ்வாறு மண் வீடு கட்டினால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்களா? அல்லது அந்த மண் வீட்டில் குடியிருக்கத்தான் முடியுமா? நிஜ வீடு அல்லவா கட்ட வேண்டும். ஒரு இளைஞனுக்கு திருமணம் ஆக வேண்டும். அவனுக்காக பார்க்கப்பட்ட பெண்ணின் அழகிய வண்ண போட்டோ ஒன்று அந்த இளைஞனிடம் கொடுக்கப்பட்டது. அழகான பெண்தான் என்று இளைஞன் சம்மதித்தான். அந்த போட்டோவே போதும், அதையே வைத்து குடும்பம் நடத்தி என்றால் அந்த இளைஞன் ஏற்றுக்கொள்வானா? போட்டோவில் உள்ள பெண் போன்று தங்கத்தில் ஒரு சிலை செய்து நவரத்தினங்கள் பதித்து கொடுத்தால் அது அந்த இளைஞனின் வாழ்க்கை சுகத்திற்காகுமா? அல்லது அந்த இளைஞன் அந்த போட்டோவை வைத்துக்கொண்டு மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே என்று வர்ணித்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் அவனை பைத்தியம் என்று சொல்ல மாட்டார்களா?
வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் போன்று மரத்தில் செய்து சாயம் தீட்டி நிஜம் போலவே தரப்பட்ட பழங்கள் உண்ண பயன்படுமா? வாசனை, ருசி, மென்மை, பழத்தின் பயன் ஆகியவை அவற்றினின்று கிடைக்குமா? அதுபோன்று இளம் குழந்தைகள் மற்றும் அறிவு பக்குவம் ஏற்படாத நிலையில் உள்ளவர்களுக்கு இறை உணர்வை ஊட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடங்களே கோவில்கள். ஆனால் அவையே நமக்கு முத்தி கொடுப்பவை அல்ல. நினைவு நினைவு கூர்ப்பிப்பதற்காக செய்யப்பட்ட இவையே ஜீவலாபம் என்னும் பேரின்ப சுகத்தை தர இயலாது. எப்படி ஒரு மண் வீடு குடியிருக்க ஆகாதோ, எப்படி ஒரு பெண்ணின் போட்டோ அல்லது சிலை ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கை சுகம் தர இயலாதோ, எப்படி மரத்தால் செய்து சாயம் தீட்டப்பட்ட பழங்கள் வாசனை, சுவை, மென்மை, பழப்பயன் ஆகியவற்றை தர இயலாதோ, அதுபோன்று கல்லாலும் சுதையாலும் கட்டப்பட்ட ஆலயங்களும் கல், செம்பு, வெள்ளி, தங்கம் முதலியவற்றால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளும் பேரின்ப பெருவாழ்வை ஜீவர்களுக்கு கொடுக்க இயலாது. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தத்தை அணுவுக்கு அணுவாயும் அண்ட பிரம்மாண்டமாயும் விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரை, அந்த விராட் சுரூபத்தை, தனிப்பெரும் கருணை மிக்க அருட்பெரும் ஜோதியை, உயிருக்குள் நின்று நர்த்தனம் செய்யும் அந்த இறை பரம்பொருளை, விராட் ஸ்வரூபத்தை, பேரின்ப வாரிதியை இந்த சிலைகளுக்குள் அடக்கிவிட இயலாது என்று அன்போடு உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற்பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று திருமூலர் பிறந்தவையும், ஆத்மலோனி ஜியாதி அமருட்ட லிங்கம்பு தேசிகன காணி தேடப்படது பதிய குருவுலேன் நயப்புன தெளியங்க விஸ்வதாபி ராம வினரவேமா. ஆத்மாவுக்குள்ளே ஜோதி அமர்ந்திருக்க அதுவே லிங்கமாகும். அதற்காக தேசமெங்கும் தேடி அலையாதே, அதனை உனக்கு காட்டவல்ல சர்க்குருவை தேடு என்று வேமண்ணா யோகீஸ்வரரும், கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமாரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே, எண்ணிலே இருந்ததொன்றை யானறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்து உணர்ந்து யானறிந்து கொண்டேனே என்றும், செங்கலும் கருங்கலும் சிவந்த ஜாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பன் என்கிறீர், உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்தபின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடல் ஆகுமே என்று சிவவாக்கியர் உரைத்த வண்ணமும், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் பெருந்தகையும் அருளியவாறும், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் என்று அவ்வை பிராட்டியார் அருளியவாறும், முழுமுதற் பொருளே ஒரு திருவுருத்தாங்கி வந்து அருள் பாலிக்க அவர்களின் பேரருட்கருணையால் தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்து கொண்ட பின் தன்னுளே அந்த தனி பெருங்கருணை பேரொளி பிழம்பினை தரிசித்து இன்புற்று கொண்டிருக்கும் பக்குவ நிலையை அடைகிறோம். எனவே அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மை தன்னை யார் அறிய வல்லரே, விண்ட வேத பொருளை அன்றி வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வமென்று கையெடுப்பதில்லையே என்று சிவவாக்கியர் உரைத்த வண்ணமும், மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்களுக்கு பிணியே பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே என்று அபிராமி அந்தாதியில் கூறியுள்ளவாறும், சிலை படங்கள் முதலியவற்றை எளியேன் வணங்குவதில்லை, ஆனால் அவற்றை இகழ்வதில்லை. ஏனெனில் இளம் உள்ளங்களுக்கு இறை உணர்வை ஊட்டும் நிலையங்கள் அவை. ஆயின் அவையே போதுமானவை அல்ல. இதுவரை நீங்கள் எத்தனை ஆயிரம் முறை கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களே, அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றீர்களா? அந்த விஸ்வரூப பேரருட் காட்சியை தரிசனம் செய்ய முடிந்ததா? பேராசிரியர்: நல்லதுங்க அனந்தர், உங்கள் விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மாதிரிதான் இருக்கின்றன. ஆனால் இப்போது உங்களை மாதிரி அதனை நான் பெற வாய்ப்பில்லை என்று கூறுகிறீர்களே, அதுதான் வேதனையாயிருக்கிறது. சரி, உங்கள் நூல்களை எனக்கு கொடுங்கள், படித்து பார்க்கிறேன். மற்றபடி அனந்தர், இன்னொன்று கேட்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் சுபிட்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். அனந்தர்: ஆசீர்வாதம் அல்ல ஐயா, ஆசீர்பாதம். ஆசீர்பாதத்தை ஜீவர்களின் இதயாசனத்தில் பதித்து அவர்களை உயர் செய்யும் செயலுக்கு ஆசீர்பதித்தல் என்று பெயர். அந்த நிகரற்ற பெருஞ்செயலை செய்பவர்கள் தெய்வம். ஏழியனால் அது முடியாது. ஆனால் உங்கள் குழந்தைகள் தெய்வ தயவால் இகபர சௌகியங்கள் நிறைய பெற்று உங்கள் நல்லெண்ணங்கள் நிறைவேற பெற்று இனிது நீடூழி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பேராசிரியர்: அது போதும் அனந்தர் ஐயா. தினம் இப்படி நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம் போலிருக்கிறது.
அனந்தர், ஆகட்டும் ஐயா, எல்லாம் ஆண்டவர்கள் தயவு. நமஸ்காரம், வருகிறேன் ஐயா. சரி, இது வரைக்கும் ஒரு பகுதி. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போங்க. அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்ச இந்த வரலாறு நம்ம நிறைவு பகுதி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தெய்வ தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணலாங்களா? இப்போ அதுக்கு முன்ன வினாக்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்.